விர்ச்சுவல் வாரியர்ஸ் வழக்கம் போல உட்கார்ந்து சமூக வலைதளங்கள்ல உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நடிச்ச படம் கில்லி, அதிர்ந்தது டெல்லி. மோடிட்ட போய் பேசின பேச்சில் மோடி மிரண்டார் அப்படின்னு மீன் போட்டுருந்தாங்க. ஒரு டோரு, அந்த டோர்ல வந்து ஒரு கோடாரியோட விஜய் நிற்கிறாப்ல. தட்டுனா உள்ள வந்து சிஎம் எழுதிருக்கு, உள்ள ஸ்டாலின்லாம் வந்து அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பிரைம் மினிஸ்டர்னு ஒரு டோரு, அந்த டோரை திறந்தா மோடி எட்டி பார்க்குறாரு. மோடியை வந்து ஒரு கோடாரியாலோட வெட்டுற மாதிரி இவர் நிற்கிறாப்ல. அதாவது இங்கே சிஎம் பதவி அடைஞ்சாச்சு, அடுத்து பிரைம் மினிஸ்டரா. மோடியை வந்து கதரோட போயிருக்காப்ல. மோடி அவரை பார்த்து மிரண்டு போயிருக்காரு. இந்தியா முழுக்க தாவேக்கா வளரப்போகுது அப்படி இப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. உள்ள போய் பேசுறது 1 நிமிடம் 19 நொடி. அதில் என்ன பேசியிருப்பாரு? வடிவேல் ஒரு படத்தில் உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்தறுத்து கடலில் போட்டுருவேன்னு தெரியும் என் தெய்வமே கடவுளே. நீ ஏதோ பாசிச பாஜகன்னு சொன்னியாமே, பாசக்கார பாஜகன்னு சொன்ன தெய்வமே, அது உன் காதில் பாசிசம்னு விழுந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பிஜேபிக்கு ரோலே இல்லை அப்படின்னு சொன்னியாமே, உங்களுக்கு வந்தீங்கன்னா சிக்கன் ரோல் வாங்கி கொடுப்பேன்னு சொன்ன தெய்வமே என் கடவுளே. உன்னை எதிர்த்து பேசுனா ஐடி ரைடு விட்டு என் ஆதை வச்சு நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு தெரியும் என் தெய்வமே. பேசுவனா இது செப்டம்பர் 27க்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி பாசிசம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் பேசலை? பேசியிருந்த ஜிபியை வச்சு உள்ள தள்ளி பண்ணி தெரியாதா என் தெய்வமே என் கடவுளே? இதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்டால் விழுந்துருவேன் என் தெய்வமே கடவுளே அப்படின்னு அங்கே பேசிவிட்டு இங்கே வந்து பாசிசம்டா, பிஜேபியை எடுத்து பேசிட்டு வந்துட்டாரா, அதெல்லாம் வேற மாதிரிடான்னு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவர்த்திட்டோம்.